இன்றைக்கி காலையிலேருந்து எங்கள் வீட்டில் ஒரே சண்டைங்க. எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சி நல்லா என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் டாக்டர் வந்து எங்கள் நாய்க்கு எது ஒன்றுனாலும் டோலோ 650 பாதி மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அவன் கால் கொஞ்சம் மொண்டனானா மூவ் ஸ்ப்ரேவோ அல்லது வாலினி ஸ்ப்ரேவோ அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவார். கண்ணுக்கு ஒரு தடவை கண்ணு கலங்கிட்டே இருந்தது, தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருந்தது அவனுக்கு. அப்போ வந்து மனுஷருங்களுக்கு விடுற சொட்டு மருந்தே அதுக்கும் விடுங்க, சரியாக போய்டுன்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன், அவன் கீறிக்கிட்டே இருந்தான், அதுக்கு வந்து மாதத்தில் 2 மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொன்னார். குட்டியிலிருந்தே மாதத்தில் 2 மாத்திரை கொடுத்தோம். ஆனால் கூட அப்படி லைட்டாக அப்படி கீறுவான். நான் என்ன, அவர் வந்து ஒரு சோப்பு கொடுத்தாரு. அது வந்து நுரையே வரலைங்க. எப்படி போட்டு அவனை தேய்ச்சி குளிப்பாட்டினாலும் நுரையே வரல. அவனை குளிப்பாட்டுறதுக்குள்ளேயே எனக்கு பெரிய சங்கடமாக இருக்கும். திமிருவான், துளுக்குன்னு துளுக்குவான். அப்படியே அவன் அலையிறானோ இல்லையோ நான் அலைஞ்சிருவேன், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த சோப்பு வேணான்னு சொல்லிட்டு சந்திரிகா சோப்பு வாங்கிட்டு வந்து போட்டு குளிக்க வச்சுட்டேங்க. சந்திரிகா சோப்பு வந்து அவனுக்கு சேரலையோ என்னவோ தெரில, கீறதெல்லாம் பழைய மாதிரி லைட்டாக அப்பப்போ கீறிக்குவான். ஆனால் வந்து முடியெல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி நரைச்ச மாதிரி ஒரு வேறு கலர் ஆகி போயிட்டான். அவன் நல்லா கருப்பாக தான் இருந்தான். எங்கள் சிவா அளவுக்கு நல்லா கருப்பாக இருந்தவன் இப்படி இந்த கலர் ஆகி போயிட்டான். இப்போ டாக்டர்கிட்ட சொன்னால் அவர் ஒரு ஆயில் சொல்லி அது வாங்கிட்டு வந்து மேலே பூசி விடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்காரர் காலையிலேருந்து உனக்கு தெரிஞ்சால் செய்ய, தெரியலனா கம்முனிரு, எதுக்கு இப்படி கண்டபடி எதையாவது ஒன்றை பண்ணிவிட்டு நீ ஒரு செயல் செஞ்சின்னா அதை சரி பண்ணுறதுக்கு 4 செயல் செய்கிற மாதிரி பண்ணுற. இந்த நாயை ஏன் இப்படி கெடுத்து வச்சுருக்குற? அது அழகாக கருப்பாக நல்லா தானே இருந்தது, அது பார் எப்படி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நல்லா அர்ச்சனை ஆராதனையெல்லாம் போட்டுட்ருக்கிறாரு. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் மற்றதுக்கெல்லாம் சொல்கிறீங்க, அது இது மாதிரி மனுஷர்களுக்கு போடுற சோப்பு போடலாமே என்ன அப்படின்னு சொன்னேன்.